தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அது கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதும். உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. ஏய், என்னடி ஆஃபீஸ் வந்து ஏதோ யோசனையிலே இருக்க? உன் மூஞ்சி ஒன்றும் சரியில்லையே, எப்பயும் போல இல்லையே, ஏன் என்ன ஆச்சு? இல்லை ஜோதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அம்மா, உன்னைய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? அதுவா, அது வந்துட்டு இன்னும் மாப்பிள்ளை வீடு வரல. மாப்பிள்ளை என்னை எப்போ வேணால் ஆஃபீஸில் பார்க்க வரேன்னு சொன்னாரா, அதனால தான் நான் சாரியில் அப்படியே ரொம்ப அழகாக வந்து நிற்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேனா? உனக்கு என்னடி, பார்க்க தங்கச்சல மாதிரி இருக்க, நல்லா தான் இருக்க. எந்த மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிக்காம போகும் சொல்லு, அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லடி, அப்பம்மா இது கொஞ்சம் நல்லா படித்த பையன்தான், கொஞ்சம் வசதியான பையன் சொன்னாங்க, அதனால் எல்லாம் செட் ஆகும்னு சொன்னாங்க. ஜாதகம்லாம் பார்த்தாங்களாம். அவர் வந்து ஏதோ இன்ஜினியராக இருக்காராம். அதான் எப்போ வருவார் என்னன்னு வேறு தெரியல. அதனால தான் நான் எப்பயுமே ஆஃபீஸ் வரும்போது கூட சரி நம்ம பாட்டுக்கு ஒரு மாதிரி வராமல் அப்படியே கொஞ்சம் நல்லா கிளம்பி வந்தேன். தப்பு இல்லை, அதுவும் சரிதானே. ஏன்னா அப்புறம் கரெக்டாக மேட்சாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா லைஃப் தேடிக்க வேண்டியதானே. அதைத்தான் நான் உனக்கும் சொல்கிறேன், கேட்க மாட்டேற. வீட்டில் அங்கே அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அப்பா, ஆரம்பிச்சிட்டே அவன் வேலையே. சும்மா இருடி, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசுனா நீ உடனே என் கல்யாணத்தை பற்றி பேசுவேன். என்னோட நிலமை தான் என்னன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் அப்புறம் நீ கேட்குற பற்றியா? என்ன பெரிய நிலமை, இப்படி புடலங்கா நிலமை. ஓடி வேலையை பார்த்துட்டு இப்போ நானும் இங்கே இல்லை அப்படின்னா நீ தனியாக தானே இருப்ப. ரெண்டு பேத்துக்கும் ஒட்டுக்கா கல்யாணம் ஆனால் கூட நம்ம ஜாலியாக எங்கேயாவது போகலாம் வரலாம், இல்லை ஃபேமிலியாக. ஏண்டி, உன் குடும்பம் மாதிரியாடி என் குடும்பம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த கேள்வி கேட்குறியே. உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதே வேஸ்ட்டு தான் போ. ஓ, அப்புறம் என்னன்னு சொல்லுவீங்க? சரி, அதெல்லாம் விடு. இந்த வருண் சார் இருக்கார்ல, அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லாருமே பேசிக்கிறாங்களே, என்ன ஏது? என்ன அடி பேசுகிற? உன் வீட்டுக்கிட்ட தான் குடியிருக்காருன்னு சொல்கிற, என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாதா? அந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரியா நீ? சே, ஆஃபீஸுக்கே தெரியும், அப்படியே தெரியாத மாதிரி வந்து பொறுமையாக கேட்குற. ஏய், அவங்க எங்கள் வீட்டில் குடியிருந்தா அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வராருன்னு பார்க்குறது தான் எனக்கு வேலையா? எனக்கு வேறு வேலை இல்லை. சரி, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எங்கள் அம்மா வேறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 3-4 நாள் ஆள் இல்லையாட்டக்கு. சரி, கேட்கலாம் தான் நானும் நினச்சேன். அப்புறம் ஆள் இல்லாத இடத்துல எப்படி போய் கேட்க முடியும்? அதான் வந்துட்டாரா என்னன்னு கேட்டேன். வந்துட்டாரு, இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வந்தார். ஓ, அப்படியா? சரி சரி சரி, நான் போய் கேட்டுக்கிறேன். எப்பா, ரொம்ப அதிசயமும் ஆச்சரியமும் கூட. அதிசயமாக போய் கேட்டுக்கிறேன்லாம் வர சொல்கிறியே, மழை எந்த பக்கமும் அது ஊற்றுதான்னு பார்க்கணும். ஏய் போடி, உனக்கு வேறு வேலையே இல்லை. வேலை இருந்தால் நான் ஏன் இங்கே நிற்கிறேன்? சரி சரி, நான் போகிறேன். என்னோட கல்யாணம் பண்ணிக்க வர வேற எப்போ வரப்போகிறாருன்னு தெரியல. அவர் முன்னாடி வேற நான் எப்படி அழகாக இருக்கணும்ல, மேக்கப்லாம் கிளஞ்சிரும். நான் போய் உள்ளார போய் உட்காடுறேன். இன்னைக்கு வராங்களா என்னன்னே தெரியல, அதுக்குள்ளே இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன். போ போ. வந்துட்டாரா? இவ வேற இப்படி பேசிட்டு போயிட்டா, நாம் வேற எனக்கு திட்டோம். என்னன்னு போய் எப்படி பேசுறதுன்னு வேற தெரியல. அவங்க அம்மாவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, நம்ம இங்கேயே நின்று யோசிக்கிறதே தப்பு. நம்ம போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாங்களா? வாங்க வாங்க. பூமிக்கு மேலே
கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்றே நீ எங்கே இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். சார் பியூன் வந்து சொன்னாரு ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னீங்களாமே, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமாம், நான் 2-3 நாளாக வரல, வேலைலாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஃபைலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், இந்தாங்க. சோ எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, கேட்டால் அது முறைப்பாரோ, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நம்ம போயிட்டு வீட்டில் போய் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி எப்படி வீட்டுக்கு வருவார்ல அப்போ கொடுத்துடலாம். அதுதான், நம்மளால் இங்கெல்லாம் பேச முடியாது, பார்க்கவே முடியல, எங்கே போய் பேசுறது. நிமிர்ந்து கூட என்ன இதனை வேற கேட்க மாட்டாரு, கீழே குமிஞ்சிட்டே இருக்காரு. சரி நம்ம போவோம். கல் நெஞ்சக்காரி எப்படி போகிறா பாரு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முதற்கொண்டு ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே என்னை கேட்டுட்டாங்க. வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் என்ன அவளுக்கு முத்தா விழுந்து போடும். அப்படியே பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் எவ்வளோ செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. ஸோ நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பார்த்து சொல்லி விட்டுட்ருக்கோம். ஆஃபீஸ் வேலை வேறு நிறையா இருக்குது, 3-4 நாள் வேறு வரல. ஊறப்பட்ட வேலை இருக்குது. எல்லாம் வேலை செஞ்சாங்களா இல்லையான்னு வேறு தெரில. எல்லாம் என் தலையிலே தான் கட்டுறாங்க. அப்பா ஒரு வழியாக எழுதி வச்சு என் மனசில் இருக்கிறத இது எப்படியாவது இப்போ விட்டு கொடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சு வச்சுட்டு போவோம். எங்கே வைக்கிறது? அங்கே டேபிள் இருக்குல்ல, அங்கே வச்சிடலாம். என்ன வந்தனாவ ஆளையே காணும், வெளியே வர மாட்டா, என்னன்னு தெரியலையே. என்ன அங்கே ஏதோ ஒரு லெட்ரு பறந்து வருது. என்ன இது லெட்ரு? ஓ ஆஹா, நம்ம வந்தனா மேடம் தான் எழுதியிருக்காங்க, எனக்கு தான் எழுதியிருக்காங்க. சரி சரி, இங்கே உள்ளே எழுதி வச்சிருப்பாளாட்டுக்கு, தெரியாமல் காற்றுல வந்துருச்சாட்டுக்குது. நம்ம எடுத்து வச்சிருவோம், தேடட்டும். இருட்டு கட்டுது வேற, நம்ம போய் ஏதாவது சமைப்போம். இங்கே நம்ம ஆளையே காணும் வெளியே. முட்டைக்கண்ணி சரியான சோடா புட்டி, வெளியே வராளா பாரு. அவளை அப்படியே கடிச்சு தின்னலாம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சிச்சோ பேப்பரை வேற காணுமே. நானும் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். பேப்பர் இங்கே தானே சோபா கடையில் வச்சுட்டு போனேன், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. எங்கேயாவது காற்றுல பறந்துருச்சா என்னன்னு தெரியல. யார் கையிலேயே மாட்டிருச்சுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் வீடு ஃபுல்லாக ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டேன். மணி வேறு இவ்வளோ ஆகுது, இங்கே இன்னும் அந்த வருணை வேற காணும். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கையில எல்லாம் யார் கையில, தம்பி தங்கச்சி கையில் கிடச்சிருச்சுன்னா என்னை என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. நானும் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்துட்டேன், எங்கே இருக்குன்னே தெரியல. வந்தனா தூங்கலையாம்மா? மணி ஆகுது, இன்னும் தூங்காமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்க. என்னாச்சுதே, தேடுறியா? அம்மா இல்லைம்மா, நான் என்ன தேட போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, புழுக்கமாக இருக்குமா, எனக்கு தூக்கம் வரல. நீங்கள் போய் படுத்துக்குங்க, நான் வந்து அப்புறமா படுத்துக்கிறேன். வயசு புள்ளம்மா, நல்ல நேரத்தில் தூங்கணும், காலையில் நல்ல நேரத்தில் எழுந்திரிக்கணும். மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. இந்த வருண் தம்பியை வேறு இன்னும் காணும். நீ வாசல் கதவை அடைச்சிட்டு வந்து படு, சரியா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. பாவி என் புள்ள, அது இதுன்னு நினச்சிக்கிட்டு அவள் வாழ்க்கையே போகுது, வயசும் போகுது. நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியல. இந்த தம்பி இத்தனை நாளில் இவ்வளோ நேரம் கழித்து வந்ததே இல்லை, என்னன்னு தெரியல. அந்த தம்பி வந்தால் அவங்க அம்மாவுக்கு என்னது பிரச்சனையா என்னதுன்னு கேட்டலான்னு பார்த்தேன். ஆளையே வேற காணும், எப்போ வருவான்னு தெரியல. ஏம்மா வந்தனா, அந்த வருண் தம்பி ஆஃபீஸ் வந்துச்சு? வந்திருந்தாருமா. நீ ஏதாவது அவங்க அம்மாவை பற்றி விசாரிச்சியா? நான் காலையிலேருந்து என் கண்ணில் படலை, கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அப்புறம் படலை. காலைல வந்துட்டு போனதான் வந்து பாப்பா சொன்னான், அதனால எனக்கு தெரியும். தெரியலம்மா, நான் அதை பற்றிலாம் எதுவும் கேட்கல. அவங்க ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்களா, அதனால் அதை பற்றி நான் எதுவும் கேட்டுக்கலம்மா. என்ன ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். நீ நல்ல பிள்ளையா தான் இருப்பே, எடுத்து போ. பக்கத்தில் ஒருத்தவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? எப்போ இருந்து இந்த மாதிரி மாறின? நல்ல பிள்ளையா தானே இருந்த. என்னமோ போ, வர வர நீ என்னமோ இப்படிலாம் பேசிக்கிட்டு மாறிட்டு இருக்க. என்ன அம்மாவும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? நான் எல்லாம் என் நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆனால் யாருக்கும் எதுவுமே என்னோட மனசு யாருக்கும் புரியல. நான் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. நம்மளுக்கு விரோதியாக இருந்தாலும் ஏதோ ஒன்றுனா நம்ம விசாரிக்கிறது நல்லது தான். ஆனால் எனக்கு ஒன்றும் வருண் ஒன்றும் விரோதி கிடையாதே. எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தயங்கி நின்றுட்டு இருந்தேன். அதை எப்படி நான் அம்மா கிட்ட சொல்கிறது? என்னாச்சுமா, ஏன் வந்துட்டீங்க? வருண் வண்டி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுமா, அதான் வந்தேன். வருண் தம்பி, வருண். ஆண்டி நான் தான். சாரி ஆண்டி, கொஞ்சம் வெளியே டின்னர் சாப்பிட போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. காலையில் பார்க்குறேன் ஆண்டி, நீங்கள் போய் படுங்க, லேட் நைட் ஆயிடுச்சு. அதனால என்னப்பா, எங்கே போனாலும் இனிமேல் நேரத்தோடு வந்துரு, சரியா? காலம் ரொம்ப கெட்டு கிடக்குல்ல. சரி நான் போய் படுக்கிறேன், நீயும் போய் படு.
சரி ஆண்டி. ஏம்மா அந்த பையன் வந்துட்டான், நீ போய் கதவை சாத்திட்டு வந்து படு. அம்மாவும் போயிட்டாங்க. நம்ம நேரெல்லாம் பார்க்க வேணாம், அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுவோம். இங்கே இந்த பக்கம் தான் போன மாதிரி இருந்துச்சு, ஆளையே காணும். சார், வருண் சார். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நம்ம பார்க்கறது கனவா இல்லை நினவா? வந்தனா நீங்களா கூப்பிட்டீங்க? ம் நான் தான் சார் கூப்பிட்டேன். சரியானவன், இவ்வளோ தூரம் இந்த நைட்டில் வந்து நிற்கிறனே, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பதறானா பாரு. நீயா கூப்பிட்டான்னு கேட்குறான். சார். என்னவா என்ன? சொல்லுங்க வந்தனா மேடம், என்ன விஷயம்? சாரி சார். எதுக்கு சாரி? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இல்லை, அன்னைக்கு ஆஃபீஸில் உங்களை ரொம்ப கோவமாக பேசிட்டேன், அதான். ஓ அந்த விஷயமா? அதை நான் அப்பவே மறந்துட்டேனே. அதுவும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இருப்பீங்க. அந்த நேரத்தில் பார்த்து நான் என்னோட கோவத்தை வந்து காட்டிட்டேன்ல, அதான் எனக்கு தெரியாதுல்ல சார், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க தெரிஞ்ச எதுவும் செய்யலையே, அதுக்கு எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. தேங்க்ஸ் சார். நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. எந்த உதவிக்குமே நான் உங்ககிட்ட நன்றியே சொன்னதில்லை. அப்பாவை அவர் ரூமில் இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு எத்தனை முறை நான் வந்து கேட்டிருப்பேன் அப்பா கிட்ட. அப்பா முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அவர் வந்துட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு விஷயமா? இன்னும் உங்கள் வீட்டில் இருந்து நிறைய விஷயம் வெளியே கொண்டு வர வேண்டியதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, விடுங்க. அவரே ஏதாவது பேசட்டும், நம்ம என்ன பேசுறது இதுக்கு மேலே? இதுக்கு அந்த டைம் பார்க்காம நீங்கள் வந்திருக்கீங்க. மணி என்னன்னு தெரியுமா? மணி 11:11 போகுது. இல்லை சார், ஆஃபீஸ்லேயே பார்த்ததா சொல்லிடலாம் நினச்சேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தேன் நீங்கள் வேறு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சா, அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் வரவும் சரி நேரம் காலம் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு உடனே வந்துட்டேன். சார். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட், நீங்கள் நினச்சிருந்தா ஒரு நல்ல ஃப்ளாட்டில் தங்கியிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஒரு சின்ன ரூமில்? காரணம் இல்லாமல் நான் எந்த வேலையும் செய்கிறதில்ல. என்னுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் காரணம் இருக்குது. உங்ககிட்ட ஒன்று தரணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒன்று தரணுமா? என்னதுன்னு தெரியலையே. என்னது சார்? இந்த பேப்பர் நான் எழுதின மாதிரி இருக்கு, இவர் கைக்கு எப்படி வந்துச்சு? இது ஒரு பொண்ணோட கவிதனும் சொல்ல முடியல, மனசுனும் சொல்ல முடியல. ஒரு பொண்ணோட ஏக்கமும் ஆசன் கூட வச்சுக்கலாம். படிக்கட்டுமா? படிங்க சார். இது நான் ஒரு பாட்டாவே படிக்கிறேன். கூட்டம் இல்லாத பேருந்து கேட்டேன், பல்லை இழிக்காத எதிர்பால் கேட்டேன், புன்னகை பூக்கும் முகங்கள் கேட்டேன், மின்தடை இல்லா நாட்கள் கேட்டேன், இழந்த காலங்கள் மீண்டும் வர கேட்டேன், என் சொந்தங்கள் எப்போதும் வேணும் என கேட்டேன். எப்படி இருக்கு? இது கவிதை மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல வந்தனா? சார் இது எப்படி? இது என்னை தேடி காத்துல பறந்து வந்துச்சு. ப்ளீஸ் கொடுத்துருங்க சார் என் கையில. இதுக்கு கீழே 2 லைன் நான் எழுதியிருக்கேன், படிக்கட்டுமா? சொல்லுங்க சார். அவள் ஒற்றை இதயத்தை யாசகம் கேட்டேன். நம்ம லவ் எப்படியும் ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். பக்கத்துல போய் பேசி பார்ப்போம். வந்தனா, வந்தனா, இங்க நிமிர்ந்து பாரு. என்ன மெக்கம்லாம் பாடுற? வருண், வருண், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? அது வந்து என்ன தோல்ல சாஞ்சிட்டு அது வந்துன்ற? பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, நான் போறேன். பாடுறா, இந்த டைமும் கூட இல்லாம என்னை பார்க்க வந்துட்டு வெக்க வர வருதா உனக்கு? நான் போகணும் வருண், என்னை விடுங்க. தேங்க்ஸ் வந்தனா, தேங்க்ஸ். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வந்தனா, வந்தனா, அப்படி கண்ணை முழிச்சு பாரு என்னைய. போங்க வருண், எனக்கு வெக்கமா இருக்கு, நான் போறேன், என்னை விடுங்க ப்ளீஸ். என் கண்ணை பார்த்து பேச. ஒரே ஒரு கிஸ்ஸு. சும்மா இருங்க, என்ன கிஸ்லாம் கொடுக்குறீங்க? இன்னும் நான் கண்ணெல்லாம் பார்த்து பேச மாட்டேன். உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை வருண். சீ, நீங்கள் ரொம்ப மோசம் போங்க.